சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களில் சில தவறான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது, சில சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த சந்தேகங்களுக்கும் சமூக வலைத்தளங்கள் பரவி வரும் மற்ற விஷயங்களுக்கும் நிர்வாக ரீதியாக என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த ப்ரெஸ் பிரீஃபிங். முதல்ல ஒரு வீடியோ மூலமாக, காணொலி காட்சி மூலமாக என்னென்ன எல்லாம் நடந்ததுன்றதை நாங்கள் முதல்ல உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள் வருது, அதற்கான என்னென்ன பதில்ன்றதை நாங்கள் இங்கே உள்ள அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க, ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க, டிஜி சார் இருக்கார், ஏடிஜி இருக்காங்க, எல்லோரும் நாங்கள் ஒருத்தராக அந்த கொஷின்ஸுக்கான சம்மந்தமான விளக்கங்களை நாங்கள் தரவிருக்கிறோம். ஸோ முதல்ல காணொலி காட்சியை பார்த்துடலாம். வேலுச்சாமி நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெள்ளை கழகத்தின் தலைவர் மக்களை சந்திக்க இருக்கிறார். விஜய் நாமக்கல்ல பேச போறதா சொன்ன நேரம் 8:30, கரூர்ல பேச போறதா சொன்ன நேரம் 12. ஆனா விஜய் சென்னையில இருந்து 8:30க்கு தான் கிளம்பினாரு. நாமக்கல்லையும் ரொம்ப நேரம் மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சொல்ல போனா மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச்.
கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. அஸ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஸ்மிகா போச்சு. நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் நான். ஸோ ஒரு கொஷினாக நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து கொடுக்கப்பட்ட இடம் வந்து வேலுசாமி புரம் இந்த பிளேஸை வந்து இப்போ காவல்துறை ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து அவங்க கேட்ட இடத்துக்கு மாறாக வேறு இடம் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இஷ்யூஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபஸ்ட் லெட்டர் கொடுத்தம்போது வந்து 7 லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் 7 லொக்கேஷன்ஸ் கொடுங்க, 27th அன்றைக்கி எங்களுக்கு மீட்டிங் இருக்குதுன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போலீஸும் அவங்களும் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 0 இன் பண்ணி 25th அன்றைக்கி ஒரு லொக்கேஷன் ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. 25ஆம் தேதி கொடுத்த லொக்கேஷன் வந்து அதே தேதியில் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் அங்கே கரூரில் ஒரு இதே வேலுசாமிபுரத்தில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு 10,000-15,000 பேர் வந்து கஷ்டப்படாமல் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க வந்து 26th அன்னைக்கு எங்களுக்கு இந்த லொக்கேஷன் கொடுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கட்சி சார்பாக காவல்துறைக்கு 26ஆம் தேதி வேலுசாமிபுரத்தில் எங்களுக்கு அந்த லொக்கேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நவ் வி கேன் see that. முதல்ல கேட்ட இடம் வந்து அந்த கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். முதல்ல சூஸ் பண்ண இடம் அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது, ப்ளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க ரவுண்ட் பண்ணி காட்டின இடம். அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்குது, இன்கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த சாய்ஸ் கொடுத்தது வந்து உழவர் சந்தைன்னு கொடுத்துருந்தாங்க. இதுதான் உழவர் சந்தை. இது ஒரு முனிசிபல் ரோடு. அப்ராக்சிமேட் வித்து வந்து ஐ திங்க் 30 to 40 ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 to 40 ஃபீட் அப்ராக்சிமேட் அது இருக்கும். ஸோ இது வித்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ கொடுத்த நேஷ்னல் ஹைவேஸோட லொக்கேஷன். அது வந்து பார்த்திங்கன்னா 60 ஃபீட்டுக்கு மேலே வித்து இருக்கும். 2 சைட்லேயும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இந்த லொக்கேஷன் வந்து ஃபைனலாக வந்து அக்ரி பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் கூட்டத்துக்கு எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் வந்துட்டாங்க, இதை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியவில்லையா அப்படின்ற இன்னொரு கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க லெட்டர் கொடுத்தப்பே பார்த்தீங்கன்னா லெட்டர் கொஞ்சம் போடுங்க. இந்த லெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தோராயமாக எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரிக்வஸ்ட் வச்சு தான் வந்து எவ்வளோ போலீஸ் ஸ்ட்ரென்த்லாம் தேவைப்படும் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதில் லெட்டரில் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வருவாங்க, ஸ்டாப் 10,000 பேர் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 10,000 பேர் வருவாங்கன்னு தான் வந்து அவங்களோட இது இருந்தது. பட் ஏற்கனவே வந்து அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கூட்டத்தில் ஜாஸ்தி வருன்றதுக்காக போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு 20,000 பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ்
பாஸ்ட் இதை வச்சு ட்ராக்கை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது வந்து 20,000 பேருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போலீஸோட பந்தோபஸ்து வந்து ஐ திங்க் ஏடிஜி கேட்டல் வாட் நார்ம்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பொதுவாக வந்து ஒரு பர்சன் ஒரு போலீஸ் பர்சன் வந்து ஒரு போலீஸ் பர்சன் வில் ஹேண்டில் ஒரு 50 பேரை ஹேண்டில் பண்ணுவார். அந்த ஸ்கேலில் கொடுக்குறது வழக்கம். இங்கே வந்து ஒரு போலீஸ் பர்சன் ஒரு 20 பேரை ஹேண்டில் பண்ணுற ஸ்கேலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 50 பேருக்கு ஒரு போலீஸ்காரங்க தான் நார்மல் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரேஷியோ அலோகேஷன் ரேஷியோ. இது மாதிரி ஹை ரிஸ்க் க்ரௌடுக்கு ஜெனரல் க்ரௌடுக்கு இவ்வளோ போட மாட்டோம். பட் இது மாதிரி ஹை ரிஸ்க் க்ரௌடு ரொம்ப எந்தூசிஸ்ட் வர க்ரௌடுக்கு வந்து இது மாதிரி போடக்கூடிய ஸ்கேல். ஸோ இந்த கேஸில் வந்து 20 பேருக்கு ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 பேருக்கு 500 பேர்கிட்ட அவங்க போலீஸ்மேன் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ஃபார் மேனேஜிங் த க்ரௌட். ஆனால் வந்து அந்த க்ரௌடு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே 3 மணிக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. 20,000 பேர்கிட்ட இங்கே 6 மணிக்கெலாம் இருக்காங்க. ப்ளஸ் அவர் கட்சி தலைவர் வரும்போது கூட பார்த்திங்கன்னா அவர் வண்டி கூட நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ ஏற்கனவே இங்கே க்ரௌடு இருக்குது. 10,000 பிளான் பண்ணுறாங்க. 10,000க்கு மேலே இங்கே நிறைய பேர் டபுள் த நம்பர்ஸ் இங்கே இருக்காங்க. ப்ளஸ் அவர் வண்டி கூட நிறைய பேர் சேர்ந்து வந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே க்ரௌட் வந்து 20,000 விட ஜாஸ்தி 25,000க்கு மேலே இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டைம் பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு என்ன க்ரௌட் இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம். யூ கேன் ஜஸ்ட் லுக் அட் த டைம் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளே பண்ணலாம். ஸ்டாப் பண்ணிடலாம். இது அவர் வண்டி உள்ளே வருது. நம்ம எந்த லொக்கேஷனில் அவருக்கு வென்யூ கொடுத்துருக்கோமோ அங்கேருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து அந்த சைடில் உள்ள கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரொம்ப நெரிசல் இல்லாமல் நின்றுட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இதுவும் வந்து ஒரு கேள்வி வச்சுட்டு இருக்காங்க. பரப்புரையும் போது வந்து மின்சார தடை ஏற்பட்டதான்னு சொல்லிட்டு. இதுக்கான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் உள்ள நம்மளுடைய டான்ஜிட்கோட சிஇஓ அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ஏடிஜிபி சார் கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வெற்றிசாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்றும் போது திருவிழா மற்றும் கடைகளை வெடித்து வருவது தெளிவாக தெரிகிறது. எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் கொடுக்கப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசலில் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 27/9/25 அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுசாமிபுரத்தில் காலை 12 மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் வேலுசாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றைய மறுக்கப்பட்டது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இபி சைடில் வந்து பவர் கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ஸ்டேஜில் வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் வந்து அந்த ஃபோக்கஸ் லைட் ஆஃப் ஆகுங்கிறது தெரியும் உங்களுக்கு.
ஜெயந்தி, இதான் அந்த ஜென்ரேட்டர் அவங்க கட்சி நிர்வாகிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஜென்ரேட்டர். அந்த ஜென்ரேட்டர் வழியாக க்ரௌட் சர்ஜ் ஆகும்போது மக்கள் இங்கேருந்து உள்ளே வர்றாங்க. ப்ளே பண்ணு. ஸ்டாப். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே லைட் ஆஃப் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த விஷுவலில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளே. ஸ்டாப். மற்ற இடத்துல லைட் இருக்கிறது கிளியராக தெரியுது பாருங்கள். மற்ற எல்லா இடத்துலையுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜென்ரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆகிருக்கு. ப்ளே. இந்த காவலர்கள் தடியடி நடத்தினார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுட்ருக்காங்க. அவர் கட்சி தலைவர் வந்து ஒரு 6 o'clock போல் தான் மூவ் ஆகி டுவர்ட்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு வர்றாரு. ஸோ அவர் வரும்போது ஏற்கனவே இங்கே க்ரௌட் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவர் கூட அந்த க்ரௌடும் சேர்ந்து வருது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரதுக்கப்புறம் மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்களால மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. வெஹிக்கிள் மூவ் ஆகணும். ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரௌடை வந்து கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு ஸோ தான் இந்த வண்டி மூவ் ஆகணும். ஏன்னா வண்டி ஸ்டக் ஆகிடுச்சுன்றாங்க. வண்டி மூவ் ஆக விலக்கி விட்றாங்க. ஐ திங்க் ஏடிஜி கேன் கிளாரிஃபை. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் வந்து ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. இந்த பின்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே நிற்கிற இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்குன்னு பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அங்கே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு, சைடில் அந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஏற்றுக்கல. இன்னும் ஃபர்தராக முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து அந்த க்ரௌடை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறாங்க. அதான் நடந்தது. அதை ப்ளே பண்ணு. வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஸோ மச். பரப்புரை துவங்குவதற்கு முன்பே வந்து நெரிசல் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொன்னோம்னா 12 மணிக்கு அவர் வரணும். க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துலேருந்தே வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 o'clockலேருந்து க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருது. ஸோ க்ரௌடு இங்கே அதிகமாகிட்டே இருக்குது. ப்ளஸ் காலையிலேருந்து வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து எக்ஸாஷன் ஆயிடுச்சு, டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, தண்ணி கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் டயர்ட் ஆகி கீழே உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. கீழே உட்கார வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவர் வெஹிக்கிள் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அவர் கூட அந்த க்ரௌடு, அங்கே இருந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட் சர்ஜுன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இந்த வண்டி வந்து நல்ல பெரிய வண்டி, அவருடைய வெஹிக்கிள் வந்து நல்ல பெரிய பஸ்ஸு, பெரிய வண்டி. ஸோ அந்த வெஹிக்கிள் மூவ் ஆக சைடில் இருக்க க்ரௌட்லாம் டிஸ்பிளேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. சைடில் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நெரிச்சல் வந்து மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பஸ்ஸு மூவ் ஆக சைடில் உள்ள மக்கள் தள்ளி போகணும், வண்டிக்கு முன்னாடி உள்ளவங்களும் தள்ளி போகணும், பின்னாடி வந்தவங்களும் முன்னாடி அடிச்சு அவர் ஃபேஸை பார்க்கணும்னு வர்றாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது தான் வந்து உங்களுக்கு நெரிசல் வருது. அதே நீங்கள் யூ கேன் see that.
இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, ஆம்புலன்ஸ் வந்து இந்த பரப்புரை நடந்தப்போ எப்படி அடிக்கடி வந்தன அப்படின்றது ஹெல்த் செக்ரட்டரி சார் இருக்கார், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் பொறுத்தவரையிலும் 108 ஆம்புலன்ஸ் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இருக்குது. இப்போ கரூரில் பார்த்தோம்னா மொத்தம் 19 இருக்குது. பட் இந்த இன்சிடெண்ட் நடந்த இடத்த சுற்றி பார்த்தோம்னா ஒரு 3 இடங்களில் நியரஸ்ட்டு ஆம்புலன்ஸ் இருந்தது. அதை தவிர கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னும் ஒரு 3 ஆம்புலன்ஸ். இது மட்டும் இந்த 6 ஆம்புலன்ஸ் தான் நியர்பை நம்ம 108ல் இருந்தது. ஒன்று ஃபயர் ஸ்டேஷன், இன்னொன்று கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில், இன்னொன்று தாந்தோன்றிமலை. அது தவிர இந்த கே பரமத்தி, மண்மங்கலம், உப்பிடாமங்கலம் அங்கே இருந்தது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு காமன் கால் சென்டர் இருக்குது 108 இங்கே சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கால் வந்தது 7:14 ஸோ அது வந்து 7:20 அங்கே ஆம்புலன்ஸ் போயிருக்கு. ரெண்டாவது கால் 7:15, அது 7:23 அங்கே போயிருக்கு. அவங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே நிறையா மல்டிபிள் கேஷுவாலிட்டி, ஸ்பாட் டெத் அண்ட் கிரிட்டிக்கல் கேசஸ். ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம வந்து அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும் நம்ம 108 மற்றும் இதர இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் இருக்குது, அதைப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அங்கே நம்ம இந்த விஷுவல்ஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுடைய ஐ திங்க் ஏற்பாட்டு அந்த கட்சியின் சார்பாக 2 ஆம்புலன்ஸ் அந்த வெஹிக்கிள் கூட வருது. ப்ளஸ் 5 வெஹிக்கிள் அந்த கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த இனிஷியலாக அந்த கூட்டத்துக்குள்ளே வருது. இந்த நம்ம இதை பொறுத்தவரையிலும் 108 பொறுத்தவரையிலும் 7, 14, 15, 16 பட் மொத்தமாக 6 ஆம்புலன்ஸ் நம்மளுடைய 108. பட் ஆனால் அங்கே எவாக்குவேட் பண்ணது பார்த்தோம்னா மோர் தென் நியர்லி 50 ஆம்புலன்சஸ். அதில் அதனுடைய பிரேக்கப் ஸ்டடி பண்ணி பார்த்ததில் 7 வந்து அந்த கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 வந்து நம்ம 108. மீதி வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்த பின்னாடி அங்கே போலீஸ்லேருந்து மைக்கில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி அங்கே இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலேருந்து 33 ஆம்புலன்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய 108ல் இமீடியட்டாக யூஸ் ஆனது 6 ஆம்புலன்ஸ், மீதி வந்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸ். மற்றபடி தோ நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் மொபிலைஸ் பண்ணாலும் இந்த எவாக்குவேஷனுக்கு யூஸ் ஆனது இந்த ஆம்புலன்ஸ். ஸ்டாப். இது கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் 108 அப்புறம் வந்துருது. ஸோ அதுவும் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நிறைய பீப்புள் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டீஹைட்ரேஷன் ஆகி தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது அந்த விஷுவல்ஸ் காட்டுது. மூவ் பண்ணலாம். ஹெல்த் செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9:45 வரைக்கும் கூட வந்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸ்லாம் வச்சு நிறைய பேர் வந்து இமிடியட்லி தே டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்.
அது இன்வெஸ்டிகேஷனில் வாட் எவர் என்னென்ன பண்ணணுமோ டிஜிட்டல் எவிடன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. 34 பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. நாமக்கல்ல ஆல்ரெடி நமக்கு காலையில நடந்த மீட்டிங்கே 34 பேர் பாதிக்கப்பட்டாங்க. நமக்கு அந்த லிஸ்ட் தெரியுது. அப்போ நிலைமை மோசமாகணும்னா நம்ம கரூருக்கு நம்ம அலர்ட் ஆயிருக்கலாம். நாமக்கல்ல போட்ட ஸ்ட்ரென்த் வந்து 247. அங்கே அஃபெக்ட் ஆனது எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக்கில். ஏன்னா லாங் ஹவர்ஸ் வெயிட்டிங், காலையில் வெயிட் பண்ணும்போது அந்த வெயில்னால வந்து ஹீட் ஸ்ட்ரோக். கரூரில் போட்ட ஸ்ட்ரென்த் வந்து 500 பேர். அதில் டபுளாக போட்டிருக்காங்க. பல விஷயங்கள் அந்த வீடியோ இல்லை ஒரு நிமிஷம், அவங்க கேட்டதுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புனா என்ன பண்ணுவாங்கன்னு, சோஷியல் மீடியாவில் தவறான செய்திகள் இப்போ இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் வந்து சோஷியல் மீடியா மானிட்டரிங் செல் வச்சிருக்காங்க, அது மூலம் மானிட்டர் பண்ணி தவறான செய்திகள் வந்து பரப்புனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். வீடியோலயே பல கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. மற்றொரு முக்கியமான கேள்வி வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது வந்து செருப்பு வீசினாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் சோஷியல் மீடியாவில் வந்ததுதான் கத்தியில வந்து நிறைய பேருடைய சட்டைகளை வந்து கிழிச்சாங்க. அந்த ஆங்கிள் வந்து எதுவும் விசாரணை வந்து எதுவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தெரியும், இப்போ ஒன்று கிளியராக தெரியும். இதெல்லாம் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷனில் அவங்க வந்து இருந்ததுன்னா அதை வந்து விசாரிப்பாங்க. தேங்க்யூ.